ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் எங்கேயுமே இருக்கிறதில்ல. இங்க விஜயா வந்து அவன் இன்னும் வரலையே, என்ன ஆச்சோ தெரியலையே, என் பையனை நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அம்மா கவலைப்படாத, நான் எப்படியாவது போயிட்டு அவனை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து கிளம்பி போறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்துவுக்கு ஃபோன் வருது. உங்களுடைய அண்ணா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால டிராஃபிக் போலீஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இவன் பத்தியா எப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கான், நம்ம ஒரு பக்கம் பதறிட்டு என்னாச்சோ ஏதாச்சும் தேடிட்டு இருந்தா இவன் குடிச்சிட்டு போயிட்டு வண்டி எங்க விட்டானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப முத்துவும் ரவியும் 2 பேரும் சேர்ந்து டிராஃபிக் போலீஸ் கிட்ட போறாங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம முத்து கிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ற ஆளு இருக்காங்க. இவங்கள பார்த்ததும் முத்து வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே ரவி வந்து டே, யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா ரவி, வா போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போனதுமே வந்து ஓ நீயான்னு சொல்லிட்டு உன் அண்ணன் தானா இவன் எல்லாம் சொல்லி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவன் தப்பு பண்ணது நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நீங்க வந்து அவனை புடிச்சு வச்சிருக்கிறது ரொம்பவே தப்பு நல்லா சொல்லி பேசுறாங்க. ஏய் நீ யாருடா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு, எனக்கு தெரியாதா, எல்லாமே எனக்கு தெரியும், உன் வேலையை நீ பாரு நல்லா சொல்லிட்டு கோபமா நடந்துக்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்போ முத்து எப்படி மனோஜை வெளியே எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.